ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னைக்கு நீ இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நீ இப்படி தான் கஷ்டப்பட போகிறோன்னு நினச்சிட்டியா? நீயே உன் வாழ்க்கையை அவசரப்பட்டு தீர்மானித்து விடாதே என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் இன்னைக்கு நீ என்னென்ன என்கிட்ட சொன்னியோ, என்னென்ன என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். இந்த அற்புத வியாழன் நாளில் நீ மனசில் நினச்ச ஒவ்வொரு வேண்டுதல்களும் சரி, உருக்கமான உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் சரி, என்னுடைய செவிகளை வந்து எட்டிவிட்டது என் செல்லமே. அது எல்லாத்தையுமே உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்த சந்தோஷமான நல்ல செய்தியையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இதை நீ முழுவதுமாக கேட்கும் வரை உன் கண் எதிரில் நான் பட்டுக்கொண்டே தான் இருப்பேன் என் செல்லமே. நீ நினைக்கிறபடி உன் வாழ்க்கையில் இது ஒன்றும் ஒரு முடிவு காலமோ அல்லது கஷ்டகாலமோ கிடையாது. உன்னை உருவாக்கிய உன் சாயப்பா எனக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு நொடி போதும் என்பதை புரிந்துகொள். உன் நேரம் என்பது உனக்கு மட்டுமே சொந்தமானது. அதை யாரையும் எடுக்கவும் விடக்கூடாது. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் உன்னை யாரும் கஷ்டப்படுத்தும்படி விட்டுவிடவும் கூடாது. உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவித்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நேரத்தையும் உனக்கானதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய். யாரையுமே பகைத்து கொள்ளாமல் வாழ முடியும் என்றால் நீ நடித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகமும் இதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. தான் எது செஞ்சாலும் சரி, மற்றவங்க எது செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு தவறோ குறையோ குற்றமோ சொல்லிக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி பகையாளியாகவும் எதிரியாளிகளாகவும் தானே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கலியுக காலத்தில் நீ யாரையுமே பகைச்சிக்காம எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகவும் வாழவும் முடியாது, நல்லவங்களாக இருக்கவும் முடியாது. அதனால தான் யாருக்கும் பற்றி யோசிக்காம நீயாவே இருந்துட்டு போன்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையை உன் சாயப்பா நிச்சயமாக மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற தான் போகிறேன். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அந்த நிலவு எப்படி அழகாக தெரியுதோ அதே போல தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளையும் மனிதர்களையும் கூட நீ தூரத்தில் வச்சு பார்க்க பழகிட்டினா எல்லாமே அழகாக இருக்கும். நீ ஏதாவது ஒரு தேவன் அவர்களை தேடி போனால் மட்டும்தான் உறவுகளும் நட்பும் மனிதர்களும் உனக்கு கசப்பானதாக மாறிவிடுமேன் செல்லமே. அதனால தான் யாருக்கிட்டையும் நீ எதையும் எதிர்பார்க்கவும் வேணாம், ஏமாந்தும் போக வேணான்னு சொல்கிறேன். யாரிடமும் ஏமாறாமல் வாழ்க்கும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையும் சிறந்தது தானே. நீயும் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாத்தாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அவங்கவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகிறாங்கன்னு அவர்களை இஷ்டப்படி அவர்களை விட்டு நீயும் உன் இஷ்டப்படி உனக்கான வாழ்க்கையை நிஜமாகவே நேர்மையாகவும் சந்தோஷமாகவும் வாழப்பாரு. உனக்கான நல்லதை எப்படி எந்த விதத்தில் நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதன்படியே உனக்கானதை உன் மனசு மகிழும் விதத்தில் உன் சாயப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். ஒவ்வொருவருடைய குணத்தை பற்றி சொல்லுவதற்கு இங்கே நிறைய பேர் இருந்தாலும் முதல்ல அவங்கவங்க சரியான ஆளுங்களான்னு பார்த்து கொள்ளட்டும். பார்க்க கண்களை படைத்த இறைவன் தானே பார்க்காமல் இருப்பதற்கு இமைகளையும் கொடுத்திருக்கிறான். நீ பார்க்கக்கூடிய விஷயங்களில் நல்லதை மட்டும் கண்ணை திறந்து பாரு. நல்லது இல்லாத விஷயங்களை பார்க்கும்போது கண் இமைகளை மூடிக்கொண்டு கடந்து போய்விடு என் செல்லமே. எது தேவையோ அது தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோ. தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத நேரத்தில் கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நீ புத்திசாலிதான். சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய பக்குவமும் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய நேர்மையும் நியாயமும் உன்னுடைய செயலில் இருக்கு. அதனால்தானே உனக்கானதை நான் செஞ்சு கொடுத்து உன் நேர்மைக்கான பரிசை உன் வாழ்விலேயே கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். உனக்காக யாரும் இல்லையேன்னு கவலைப்படாத. மனிதன் பிறக்கும் போதும் தனியாக தான் பிறக்கிறான், இறக்கும் போதும் தனியாக தான் இறந்து போவான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பிறப்பும் இறப்பும் நிகழ்கிறதே தவிர ஒரே வீட்டில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் பிறக்கிறதும் கிடையாது, இறப்பதும் கிடையாது. அதனால்தான் யாரையும் இந்த வாழும் காலத்தில் எதற்காகவும் எதிர்பார்க்காதே. உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு எது சரி வராதோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்காதுன்ற உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஓம் சாய்ராம்.